உலகெங்கிலும் உள்ள ஆன்மீகத்துக்கு கட்டுப்பட்ட ஆண்டவனையே துணையாக கொண்ட அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. மேஷ ராசியருடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய தெய்வம் இதுதான். இந்த ஒரு தெய்வம் போதும் மேஷ ராசியுடைய மொத்த கர்ம வினைகளையும் ஓட விட்டுடலாம் அப்படின்னு. எப்படிமா அது சாத்தியம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேஷ ராசிக்காரங்கன்னா யாருங்க? மேஷம் ராசி சக்கரத்துல முதலாவது ராசி. அதனால்தான் மேஷ ராசியில பிறந்தவங்க எப்பவுமே முதல்ல நிக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்காக ஒருத்தரை கீழே தள்ளிட்டோ ஒருத்தருடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு முன்னோடியே இருக்கணும்னு நினைப்பீங்க. தைரியசாலிங்க. முடிவெடுக்க ஒரு நாளும் தயங்க மாட்டீங்க. இதுதான் மேஷத்துடைய அடையாளம்னே சொல்லிடலாம். துருன்னு பேசுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யக்கூடியவங்களாவும் இவங்க இருக்காங்க. அதே போல மேஷ ராசிக்காரருடைய குணநலத்துல ரொம்ப பெருசா பார்க்கப்படுறது என்னன்னா, உண்மையை பேசுவாங்க, முகத்தை பார்த்து பேசுவாங்க, உள்ளதை உள்ளபடி பேசுவாங்க, எதையுமே மறைக்க மாட்டாங்க. பொய் பேச தெரியாது, சூதுவாது தெரியாது, மனம் திறந்து பேசக்கூடியவங்க. ஆனா பல நேரம் இதை மத்தவங்க எப்படி தெரியுமா எடுத்துப்பாங்க, கடுமையா பேசுறாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா உண்மையாவே இவங்க கிட்ட பேச்சிலும் சரி செயல்பாடுகளும் சரி கடுமை இல்லைங்க, நேர்மை இருக்கு. சரிங்களா? உண்மை சில நேரம் சுடதானே செய்யும். இவங்க உண்மையா இருக்காங்க, அது பல பேருக்கு தப்பா போகுது. சோ இதை கேட்கும்பொழுது மேஷராசிங்க சில பேர் சொல்லுவீங்க, ஆமாம்மா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு. சோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமான்னு சொல்லுங்க. அதே போல வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையா தெரிவிங்க, ஆனா உள்ளுக்குள்ள மென்மையான மனசு கொண்டவங்க. ரொம்ப மென்மையான மனசு, சின்ன வார்த்தை கூட தாங்க முடியாது, மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா அதை வெளியில யாருக்கும் காட்ட மாட்டாங்க. அதை காட்டாதனாலவே என்னவோ தெரியல, மத்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்னப்பா குறை, இவ்வளவு பெரிய பிரச்சனை அதெல்லாம் அசால்ட்டா இருக்கும், அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லாம நம்ம அவஸ்தைப்படுறது நமக்கு தான் தெரியும். சோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பணம், உழைப்பு இது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்க. மேஷராசி அப்படின்னாவே உழைக்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. அதே போல பண விஷயத்துலயும் அப்படிதான். மத்தவங்க உதவி செய்யறதுல கணக்கே பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு பண விஷயம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு காலம் கஷ்டம், ஒரு காலம் உயர்வு இருக்கும். இது அதிர்ஷ்டமா எடுத்துக்கிறதா துரதிர்ஷ்டமா எடுத்துக்கிறதா கூட சில சமயம் யோசிப்பாங்க. ஆனா இது ஒரு கர்ம சுழற்சி, பயப்படாதீங்க. எவ்வளவுதான் உங்களை மத்தவங்க ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுடைய உழைப்பை சுரண்டினாலும் உங்களுக்கான வாய்ப்புகளை தெய்வங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க உண்மையானவங்க. அதே போல உறவுகள், இவங்க உறவுகளை உயிரா நினைப்பாங்க. நம்பி கொடுத்தா போதும், அதை காப்பாத்துவாங்க. உசுரை கொடுத்து கூட உறவுகளை சேர்த்து பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு பிரியறதுக்கு மட்டும் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா தேவைக்கு வருவாங்க, உறவாடுவாங்க, தேவை கலைஞ்சதும் அத்து விட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நம்பிட்டா உசிரியும் கொடுக்கறது போல, ஒரு முறை உடைஞ்சிட்டா திரும்ப அதே உறவு அதே மாதிரி இருக்காது. சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக அடையாளம் சொன்னாக்க, மேஷ ராசிக்கு வீரமும் சரி ஆன்மீகம் சரி ஒன்னா கலந்தா இருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு வீர சக்தி கொண்டு தெய்வ வழிபாடு ரொம்ப பொருத்தமா இருக்கும். உள்ளுக்குள்ள கோபம், மனக்குழப்பம், கர்மத்துடைய வழி, இதெல்லாம் ஆன்மீக வழியில நீங்க சீராக்க முடியுங்க. நீ சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனா எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா? இப்ப நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பண ரீதியா, உடல் ரீதியா, வாழ்க்கை ரீதியா, உறவுகள் ரீதியா அடுத்தடுத்து கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டு இருக்கு. சில சமயம் தோணுது, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, முன்ன ஜென்மத்துல இப்படி அனுபவிக்கிறேன்னு கூட தோணுது. இல்ல நான் தப்பா அப்படின்னு கூட தோணுதுமா. இதுக்கு என்ன வழி? இந்த கேள்விகள்லாம் மனசுக்குள்ள அடுத்தது ஓடிக்கிட்டே இருக்கிற மேஷ ராசிக்காரங்களே, அதுக்கான பதில இந்த பதிவு உங்களுக்கு சொல்லும். நீங்க எப்ப கஷ்டப்பட்டாலும் சரி இந்த பதிவை திரும்ப திரும்ப சேவ் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் கண்டிப்பா இந்த பதிவுல இருக்கும். சோ அப்படி ஒரு ஆழமான அனுபவ அறிவோட ஆன்மீக ரீதியா மேஷ ராசிக்குன்னு மேஷ லக்னத்துக்கும் கணிக்கப்பட்ட பதிவு இது. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிறப்புங்கிறது என்ன தெரியுமா? சாதாரணமா இல்ல. ஒரு காலத்தை தொடங்க பிறந்தவங்க நீங்க. தாமதமான வெற்றி தான், ஆனா ஆழமான அனுபவம் அதிகம். நிரந்தரமான மாற்றம் வரும். உங்க வாழ்க்கையினுடைய ரகசிய பாதையை தான் இப்ப நம்ம திறக்க போறோம். சரிங்களா? குறிப்பா எவ்வளவு உழைச்சாலும் நமக்கு பலன்கிறது தாமதமாகுது. நல்ல மனசோட நாம் நடந்துக்கிறோம், ஆனா யாருமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. உறவுகள்லாம் விலகி போறாங்க. அமைதியா இருந்தாலும் நமக்கு மட்டும் அடுத்தடுத்த பிரச்சனை தேடிக்கிட்டு வருது. இதுக்கான விளக்கம் இப்ப பார்க்க போறோம். வெளியில சொல்ல முடியாத பாரம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை? உள்ளுக்குள்ள இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கா? மனசுக்குள்ளேயே தீயா ஒரு வலி எரிஞ்சுக்கிட்டே இருக்கா? இந்த வீடியோவை நீங்க தேடிக்கிட்டு வரலைங்க. இந்த வீடியோ தான் உங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கு. சோ உங்க மனக்குழப்பத்துக்கும், உங்களுடைய மன போராட்டத்துக்கும், உங்க வாழ்க்கையுடைய கேள்விகளுக்கும் இதோ பதில். ஓம் சரவண பவ.
அன்புள்ள மேஷ ராசிக்காரங்க, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்மா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குங்க. சிலருக்கு வந்து பார்த்தோன்னா வாழ்க்கைங்கிறது ஈஸியா இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி தடை வரும். சிலருக்கு சொந்த பந்தங்கள்லாம் ஒண்ணா இருப்பாங்க. சிலருக்கு வந்து தனிமையா இருக்கிற மாதிரி உறவுகள்லாம் பிரிஞ்சு போயிடும். அதே போல வேலை, பணம், மன அமைதி இதெல்லாம் ஒரு சிலருக்கு சிறப்பா அமைஞ்சிரும். ஒரு சிலருக்கு சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பூர்வ ஜென்ம கர்ம வினை. குறிப்பா அந்த மேஷ ராசிகளுக்கு செவ்வாய் கிரகத்துடைய கடுமையான தாக்குங்க. இப்ப மேஷம் அப்படின்னாவே அக்னி தத்துவம் அதிகமா இருக்கிறது. இந்த மூணும் சேர்ந்ததுதான் மேஷ ராசி. மேஷ ராசினாவே செவ்வாய் கிரகம், அக்னி தத்துவம், போர்க்குணம்னு சொல்லியாச்சு. எதுவுமே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இதன் காரணமா தான் தைரியமா ஆரம்பிப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, நடுவுல தடைகள் வரும். நல்ல மனசு இருந்தாலும் இவருடைய வேலைய இவருடைய கோபமே கெடுத்துரும். சொல்லப்போனா கோபம் தான் இவங்க வாழ்க்கை எடுக்கக்கூடிய முதல், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தான் கை எடுத்து தான் கண்ணே குத்திக்கிட்டாங்கப்பா அப்படின்றவாங்க இல்லையா, அது போலதான் நம்மளவங்க எதிரியா மாறிடுவாங்க. மேஷத்துக்கு இப்படிதான் வந்து எதிரிகள் வருவாங்க. இதெல்லாம் ஏன்? முந்தைய பிறவில அநியாயமா கோபம் காட்டியிருப்போமோ, ஒருத்தவங்க வந்து மனசளவுல காயப்படுத்திருப்போமா, நம்முடைய சக்தியை வந்து தவறா பயன்படுத்திருப்போமா, அதோட கஷ்டம் தான் இப்ப அனுபவிக்கிறோமோ. இதனால உள்ள உறவுகள் நிலைக்கலையோ, மன அமைதி நமக்கு இல்லையோ, இப்போ உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லையோ, இதெல்லாம் நம்ம கேள்வியில வரும். మన ஜென்மத்துல என்னன்னா பண்ணிருப்போம், ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிப்போம் இல்லையா. இத்தனையும் கர்ம வினைகளும் கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா உடைய பிறப்பு ஜாதகம் என் கையில இல்ல, இருந்தா பார்த்து சொல்லிடலாம். ஆனா இது பொதுப்படியா நான் சொல்றேன். மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு இது பொருத்தமாகும். மேஷ ராசி கூட ஒரு நட்சத்திரத்துக்கும் இது பொருத்தமாகும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த கர்ம வினைகள்லாம் எப்ப கழிக்கிறது, எப்ப என் வாழ்க்கை சீராகும்? ஒரே ஒரு தெய்வ வழிபாடு கெட்டியா பிடிச்சுக்கோங்க, மொத்தத்தையும் சரி கட்டிடலாம். பெருசா நீங்க வந்து நிறைய செலவு பண்ணணும், நிறைய கோயில் குளம் போகணும், நிறைய ஹோமம் நடத்தணும், யாகம் பண்ணணும், எதுவும் தேவையில்ல. ஒரே ஒரு தெய்வம். அந்த தெய்வம் யாருங்கிறது நமக்கு தெரியும். மேஷம் செவ்வாயுடைய குணத்தை வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்க. சோ அவருடைய தாக்கத்தை நம்ம வந்து சரி கட்டணும் அப்படின்னா அவருக்கு உரிய அதிதேவதையான ஸ்ரீ முருகப்பெருமான், கந்தன், சுப்பிரமணியனை வழிபாடு செய்யும். ஏன் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்? முருகன் அப்படின்னா செவ்வாய் கிரகத்துடைய அதிபதி இல்லையா, அக்னி தத்துவத்தை சமநிலைப்படுத்தக்கூடியவர், கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்கக்கூடியவர், தைரியத்தை ஞானமாக மாற்றக்கூடியவர். கோபம் பிளஸ் தைரியம், இதனால என்ன ஆகுது, அழிவு கிடைக்குது. ஆனா தைரியம் பிளஸ் ஞானம் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தைரியம் பிளஸ் ஞானம் சேர்ந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் அந்த வெற்றிவேல் முருகன். இந்த ஞானத்தை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். முருகன் மட்டும்தாங்க மேஷ ராசிக்காரங்களே. அதுல மேஷ ராசிக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜோதிட ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம், சந்திர, சூரியன் எதுவா இருந்தாலும் சரி முருக வழிபாடு தரக்கூடிய பலன். செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு எது பிரச்சனை இருக்கு, ரத்த சம்பந்தமான நோய்கள் இருக்கு, அடிக்கடி விபத்து வருது, குடும்பத்துல சண்டை சச்சரவு வருது, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வா முருகப்பெருமான் தான் வர்றார். சோ இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வேலும் நமக்கு என்ன செய்யும், பாவ கர்மங்களை வெட்டி விடும், பூர்வ ஜென்ம பாவங்களை எரிக்கும், தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும். சோ மேஷ ராசி யாரு, எந்த முருகன் கோயில போயிட்டு மேஷராசி வழிபாடு செய்தா நமக்கு நல்லது நடக்கும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? மேஷ ராசிக்காரங்க இந்த கோயில்ல ஏதாவது ஒண்ணு வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த முருகன் ஸ்தலங்கள்: திருச்செந்தூர் கர்ம விமோச்சனத்துக்கான ஸ்தலம், பழனி மன அமைதி பிளஸ் பாவநாசம், அதே போல திருத்தணி கோப நிவாரணம், சுவாமி மலை ஞான வளர்ச்சி, பழமுதிர் சோலை குடும்ப சாந்தி. எல்லா கோயிலுக்கும் போகணுன்ற அவசியம் கிடையாது. போக முடிஞ்சா போகலாம், இல்ல ஏதாவது ஒரு கோயில நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. வாழ்நாள் முழுக்க வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து வழிபாடு நமக்கு நிலையான வெற்றி. சோ மேஷ ராசிகளுக்கு முருக வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமையில அல்லது சனிக்கிழமையில இந்த 2 நாள்ல எப்ப நீங்க வழிபாடு செய்தாலும் ஓகே. பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா மாலை நேரம் 6 to 7 இந்த நேரத்துல வீட்டுல வழிபாடு செய்றீங்க அப்படின்னா வீட்டுல செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தோம்னாக்க ஒரு நெய் தீபமோ அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபமோ முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஏத்துக்கோங்க. சிவப்பு மலர்களை வந்து அவருக்கு சாற்றி வெத்தலை பாக்கு குங்குமம், அதே போல குங்குமத்தால அர்ச்சனை செய்யணும். நான் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவாய நமக 108 முறை. அதே போல கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, கந்த சஷ்டி கவசத்தை கேட்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே போல உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கோபம் வரும்.
அதிகப்படியான கோபம் தான் இவங்களுக்கு முதல் எதிரின்னு சொல்லியாச்சு. கோபம் வரக்கூடிய நேரத்துல வேளா வேளான்னு சொல்லுங்க. இத மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. உடனே உங்க மனசு வந்து அடங்கும். ஓகேங்களா? அதேபோல உங்க வாழ்க்கையில மாற்றம் தரக்கூடிய அமைப்பு. இந்த முருக வழிபாட்ட முறையா ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இன்னும் பெண்களா இருக்காமா, அந்த சமயத்துல என்ன செய்யட்டும்? உங்களுடைய கணவரோ, வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தாலும் இத செய்யலாம். தப்பு கிடையாது. இதனால நமக்கு என்ன நடக்கும்? மன அமைதி ஏற்படும். உறவுகள் சீராகும். வேலையில இருக்கக்கூடிய தடையோ, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தடைகளோ விலகும். எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க. நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து மெதுவா தீர்ந்து போகும். முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். முருகன நம்பி ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு நாளும் அந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரம்னே சொல்லுவேன் நான். சரிங்களா? முடிவா என்ன சொல்றேன்னா, மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பல தெய்வம் தேவை கிடையாது. இந்த ஒரு தெய்வம் போதும். ஸ்ரீ முருகப்பெருமான் மட்டும் போதும். வேலின் கீழ சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, கர்மமும் கரைஞ்சு போகும். உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். வேலும் மயிலும் துணை, வேலவன் துணை. வேண்டினது கிடைக்கும். உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறது உங்களை விட்டு விலகி போகும். உங்களுக்கான பாதுகாப்பு கவசமே அந்த கந்த சஷ்டி கவசம் தான். அதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். இது நாள் வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல மனசு இருந்தோம், நல்ல உழைப்பு இருந்தோம், நல்ல திறமை இருந்தோம். தடைகள் மேல தடை வருதே, அதுக்கான வழி தெரியாம இருந்தீங்களா? இதுதாங்க காரணம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்முடைய கர்ம வினைகள் தான். சரிங்களா? அத நம்ம இப்ப மாத்தறதுக்கான வழிய கண்டுபிடிச்சுட்டோம். இப்ப இது நாள் வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நினைச்சிருப்பீங்க. நல்லா இருக்கவங்கள பார்த்து நினைச்சிருப்பீங்க. அவங்கலாம் நெறைய கோயிலுக்குள்ளன்னு போவாங்கல்ல, நெறைய ஹோமம் பண்ணியிருப்பாங்கல்ல, நெறைய தெய்வத வழிபாடு செஞ்சிருப்பாங்கல்ல அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்ல. மேஷ ராசிக்காரங்களே நெறைய பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 9 கிரக சாந்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 100 ஹோமம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பல தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த ஒரு தெய்வம் தான், அதுவும் உங்களுடைய முருகப்பெருமான் தான். இது நாள் வரைக்கும் முருகன் அப்படின்னாக்க செவ்வாய் கிரகத்துடைய ஆத்ம சக்தி. செவ்வாய் அப்படின்னாக்க மேஷராசியுடைய உயிர். முருகன் அப்படின்னாக்க கரும வினையை அழிக்கூடியவர். வேல் அப்படின்னாக்க பாவங்களை வெட்டக்கூடிய சக்தி. செவ்வாய் இதனால வரைக்கும் கோபமா இருந்தார். இதனால வாழ்க்கையை வந்து நமக்கு சுட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ முருகப்பனுடைய அருளால அந்த வாழ்க்கையை வந்துட்டு ஒளிர செய்ய போறோம். சரிங்களா? நீ சொல்லக்கூடிய கோயில்கள்ல எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு. திருச்செந்தூரோ, பழனியோ, திருத்தணியோ, சுவாமி மலையோ ரொம்ப தூரம் இருக்குன்னா என்ன பண்ணட்டும்? உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயில். ஆனா, முருகன் தான் உங்களுக்கு வழிகாட்டுது. சரிங்களா? அவர் ஒண்ணு தான் கண் கண்ட தெய்வம் உங்களுக்கு. அத மட்டும் செய்யுங்க. அதுவே சிறந்தது. கோயிலுடைய எண்ணிக்கைலாம் நீங்க வந்துட்டு பார்க்கவே வேண்டாம். தொடர்ச்சியா நீங்க வழிபாடு செய்யறது மட்டும் தான் முக்கியம். அதுவும் செவ்வாய்க்கிழமைல, சஷ்டி நாட்கள்ல, கிருத்திகை நாட்கள்ல ஏதாவது ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனா அவர மறந்துறாதீங்க. அத மட்டும் நான் சொல்லுவேன். அனுதினமும் ஓம் சரவணபவாய நமக. இல்ல அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஓம் முருகா. சரிங்களா? அதேபோல கோபம் வரப்போ வேலா வேலான்னு சொல்லுங்க. இல்ல முருகா முருகான்னு சொல்லுங்க. அதேபோல இந்த முருகர் வழிபாட தொடர்ந்து நீங்க 48 நாட்கள் செய்தாலும் சரி, இல்ல தொடர்ந்து உங்க வாழ்நாள் முழுதும் செஞ்சாலும் சரி. அந்த 48 நாட்கள் நீங்க முடிச்சதுக்கு பின்னாடியே, இல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட சரிங்க, முன்ன மாதிரி கோபம் வராது. எதிர்ப்பு குறையும். மனசு வந்து லேசா நீங்க உணர்வீங்க. சின்ன சின்னதா வாய்ப்புகள கொடுத்து உங்களுடைய கர்ம வினைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கிற அறிகுறிய வந்து அந்த முருகப்பெருமான் காட்டிடுவார். ஒரே ஒரு விஷயம் தான். மேஷ ராசியோ, மேஷ லக்னத்திலயோ பொறந்தீங்க அப்படின்னாக்க, நான் ஏன்டா இந்த ராசியில பொறந்தேன் அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. நீங்க பொறந்ததுக்கான அர்த்தங்கள் பல இருக்கு. நீங்க தண்டிக்கப்படுறதுக்காக பொறக்கப்படல. நீங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து முன்னோடியா இருக்க தயார்படுத்த பொறந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி தத்துவம், அக்னி சக்திங்கிறது வந்து அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அது வந்து திசை திருப்பணும். ஆனா கரெக்ட்டா திசை திருப்புறதுக்கு நம்மளால முடியாது. ஆனா அந்த ஆண்டவனால முடியும். அதுதான் உங்களுக்கு முருகப்பெருமான். சரிங்களா? இனி எதுக்கும் பயப்படாதீங்க. முருகப்பனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு துணை நிக்கும். தொடர்ச்சியா வழிபாடு செய்யறது மட்டும் முக்கியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க. மாற்றங்கிறது மெதுவா இருந்தாலும் உறுதியா வரும். மேஷ ராசி, மேஷ லக்னத்துல இருக்கவங்க, நீங்க தனியா இல்ல. சரிங்களா? தைரியமா இருங்க. சரியான வழிபாட்டு பலனை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய கடவுள் முருகன் தான். அதேபோல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பணம் வரும். ஆனா நிக்காது. திருமண உறவுகள் தடைபடும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா? நான் ரொம்ப உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கான அங்கீகாரமும் கிடைக்கலன்னு யோசிப்பீங்க. உழைப்பு அதிகம். வருமானம் வருது. ஆனா கையில நிக்கல. அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் லட்சக்கணக்குல பரிகாரம் பண்ற அவசியம் கிடையாது. ஹோமம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு, இவர் தான் எனக்கு நல்ல வழிகாட்டுதல்னு நினைச்சுக்கிட்டா போதும். அதேபோல பணம் வர்றப்போ, இது வந்து முருகப்பெருமானுடைய அருளால தான் எனக்கு இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. இத செஞ்சுட்டோம்னா, செலவுங்கிறது கட்டுக்குள்ள வரும். தேவையில்லாத லாஸ் வராது. கொஞ்சமா பணம் வந்தாலும், அது நம்ம கையில நிலைக்கிற மாதிரி மாற்றம் வரும். அதேபோல திருமணம். நமக்கு வந்து சரியான மேட்ச் பண்ற மாரி ஒரு நல்ல வரன் அமையும்.
எல்லாம் ஓகே ஆகிடும். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைப்பட்டுரும். அதே போல் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் கணவன் மனைவிக்கிடையே வந்து நல்ல புரிதல் இருக்காது. ஈகோ, அடிக்கடி சண்டை, தனிமையை உணர்ந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு தான். அதே போல் அதிகப்படியாக வந்து முருகப்பெருமான்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா, அதே போல் கோபமாக இருக்கக்கூடிய நாட்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற மலர்களால் குங்குமத்தால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்தால் நமக்கு சரியான வாழ்க்கை துணை அமையும். அதே போல் நம்முடைய திருமண வாழ்க்கைங்கிறது இனிமையாக மாறும், புரிதல் அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு முருகன் தான். நீங்கள் என்ன கேட்டாலும் சரிங்க, ஒரே சொல்யூஷன் ஒன்று தான், முருகப்பெருமான் 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 தான். அதிக அன்பு காட்டுவீங்க, எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. ஆனால் முடிவில் நீங்கள் தனிமையை உணர்ந்திருப்பீங்க. இனி அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேஷராசினாக்க போய் பேச மாட்டீங்க. உண்மையை பேசுனதால உறவுகள் உடஞ்சி போகும். ஆனால் உண்மையை வந்து இன்னைக்கு யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு யார் செட் ஆவாங்க, செட் ஆக மாட்டாங்க. எந்த உறவு கூட நிலைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவுகளை நிலைச்சு கொடுப்பார். எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது படிப்படியாக நடத்தி கொடுப்பார். சரிங்களா? ரொம்பலாம் போட்டு திங்க் பண்ணிக்காதீங்க. உண்மையான மாற்றம் சொல்கிறேன். முதல்ல மனசு மாறும், அப்புறம் உறவு மாறும், கடைசியில் உங்களுக்கு வாழ்க்கையே மாறும். எல்லாமே சரியாக மாறும். வெளியில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே உங்களை வந்து தயார்படுத்திடுவார். மேஷ ராசி, மேஷ லக்னம். நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல இத்தனை நாளா, நம்ம வந்து என்ன பண்ணாலும் நமக்கு வந்துட்டும் தோல்விதான்ப்பா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. தோல்விக்கெல்லாம் இடமே கிடையாது. வெற்றிவேலோட துணை கொண்ட உங்களுக்கு தோல்விங்கிறதுக்கு இடம் உண்டா? நீங்கள் வந்து அதிக சக்தி கொண்ட ஆன்மாக்கள். அந்த சக்தியை வந்து சரியான திசைக்கு மாற்றணும். ஓகேங்களா? அதை மாற்றாம தான் அது வந்து உங்களை அதிகமாக காயப்படுத்துருச்சு. அந்த திசையை காட்டக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இனி பாருங்க, தேவையில்லாத செலவு வராது. செலவெல்லாம் குறைஞ்சி போகும். பணம் வந்து கையில் தங்க ஆரம்பிக்கும். கடன் சுமையாக இருந்தால் கூட சரிங்க, மெதுவாக குறையும். நல்ல வரன் வரும். உங்களுடைய உறவுகளே வந்து சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அந்த உறவுகள், குடும்ப வாழ்க்கைலாம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு சஷ்டி தினத்தில் விரதம் இருங்க. அன்றைய தினம் வந்து உப்பு இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாடு. இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும், கணவன் மனைவிக்கிடையே வந்து இனிமையான உறவு நீடிக்கும். அதே போல தேவையில்லாத உறவுகள்லாம் தானா விலக ஆரம்பிச்சிடும். உண்மையான உறவுகள் மட்டுமே தங்கும். உங்க மனசு வந்து லேசாகும். அமைதியா முருகனை நினைச்சுக்கோங்க. எழுந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, தூங்க போறதுக்கு முன்னாடியும் சரி, தூங்கி எழும்போதும் சரி, முருகனை நினைக்கிறதுனால எல்லாமே சிறப்பாக மாறும். முருகன் வழிபாடு வந்து உங்களுக்கு உடனடியாக அதிசயத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் நிச்சயமான மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய மனசு மாறின பின்னாடி, உங்களுடைய சூழ்நிலை மாறின பின்னாடி, இறுதியாக உங்கள் வாழ்க்கையை வந்து அழகாக மாற்றி கொடுத்துருவார். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பலத்துக்கே பலம் தரக்கூடியவங்க. உங்களுக்கு பக்கபலமாக முருகப்பெருமானை பிடிச்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஓம் சரவண பவாய நமக இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு எழுதுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முருகப்பெருமான் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கான வழிகாட்டுதலும் தொடங்கிருச்சு. உங்களுடைய பாதையே சிறப்பா இருக்க போகுது. நன்றிங்க.